ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி அண்ட் மனோஜ் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஆட்டமும் சரி அகராதியும் சரி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குதே தவிர அது குறையிற மாதிரி தெரியவே இல்லைங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மீனாவை ரொம்பவே அராஜகம் பண்ணாங்க. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மனோஜ் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட தோசை கேட்குறதுக்கு பதிலாக யார்கிட்ட கேட்குறாருன்னு பார்த்தீங்களா, மீனா கிட்ட போய் கேட்குறாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம். அதை மட்டும்தான் மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மனோஜை திருத்தணும் அப்படின்றதுக்காக முத்து எந்தெந்த முயற்சிகள்லாம் எடுக்க முடியுமோ எல்லா முயற்சிகளுமே அவரும் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவியை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, அவங்கள ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து நினைக்கிறாரு. ஸோ அதற்காக அவரும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொறுத்தும் போகிறாரு தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இருந்தாலும் மீனாவுக்கு அவமானம் வரக்கூடாது அப்படின்றதுல முத்து ரொம்பவும் கரெக்டாக இருக்கிறாரு. அதனால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் மீனாவை இந்த அளவுலையாவது என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்காவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மீனா தியாகி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் வாலண்டியராக போய் நானே பண்ணுறேன் ரோஹிணி, நானே பண்ணுறேன் ஸ்ருதி, நானே பண்ணுறேன் விஜயாத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா போய் என்ன பண்ணுவாங்க, வாலண்டியராக போய் அசிங்கப்படுவாங்க. இதுக்கு முத்துவால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணாலும் அவங்களும் கேட்க போகிறதும் கிடையாது. ஸோ இப்படியே தான் மீனா தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு மற்றவங்க காரணம் கிடையாது, மீனா தான் முற்றிலும் முழுக்க காரணம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. ஸோ இப்போ ரோஹிணி ரொம்பவே ட்ரிகர் ஆகி கடுப்பில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா முத்து அவங்கள ரொம்பவே என்ன பண்ணுறாரு, ஹர்ட் பண்ணுறாரு. அவர் ஒன்றும் பண்ணலை, ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் தான். அவர் கொஞ்சம் காமெடியாக சொல்கிறதுனால அவங்கள பார்த்து நக்கல் பண்ணுறதா என்ன பண்ணுறாங்க நினச்சிக்கிறாங்க. இத்தனை நாள் கோபுரத்தில் அவங்கள தூக்கி வச்சுருந்தாங்க இல்லையா விஜயா. ஸோ இப்போ சடனாக அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது ரோஹிணியால் இந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இதில் ரோஹிணியை நம்ம முழுசாக என்ன பண்ண முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயா தான். விஜயா மட்டும்தான் இதுக்கு முக்கியமான காரணம். விஜயா எப்போவுமே ஒரு மருமக வசதி, ஒரு மருமக இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாரபட்சம் பார்க்குறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருதுங்க. இது ஸ்ருதிக்கிட்ட இவங்களால் பாராட்டவே முடியாது. ஆனால் இது மீனா கிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ரோஹிணிக்கிட்ட பணம் வந்துட்டுருக்கிற வரைக்கும் விஜயா என்ன பண்ணாங்க, சும்மா இருந்தாங்க. அதே இது அவங்களே ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த கணம் என்ன பண்ணாங்க, ஓவராகவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விஜயாவுடைய உண்மையான குணம். இந்த குணத்தை நம்ம ரோஹிணி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை இந்த ஆன்ட்டி இந்த ஆன்ட்டி எப்படி வேணாலும் நம்ம ட்ரிகர் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதற்கு அவங்க தான் முட்டாள். ஏன்னா விஜயா முட்டாள் கிடையாது, அவங்கள யாராலையும் ஏமாற்றவும் முடியாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இப்போதைக்கு பணத்தால் வேணால் கொஞ்சம் ஆஃப் பண்ணலாமே தவிர மற்றபடி அவங்க ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ரோஹிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆன்ட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு எல்லா நாலேஜுமே இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணலை, இப்போதைக்கு எந்த விஷயங்களையுமே வெளிப்படையாக இன்னும் காட்ட ஆரம்பிக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மீனா கிட்ட மட்டும்தான் அவங்களுடைய உண்மையான முகத்தை அடிக்கடி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோஹிணிக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய உண்மையான முகத்தையும் என்ன பண்ணுறாங்க, காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது ரோஹிணி பயந்துட்டாவது, அதாவது விஜயாவுக்கு பயந்துக்கிட்டாவது கொஞ்சமாவது அவங்க என்ன பண்ணணும், உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. ஸோ ரோஹிணிக்கு இப்போ பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. ஸோ ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இப்போதைக்கு அவங்களால வெளியில் வரவே முடியாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட அமௌண்ட் 30 லட்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க. ஸோ அவங்களால இப்போதைக்கு என்ன பண்ண முடியாது, வெளியில் வரவே முடியாது.
அதனால் அவங்களாலேயும் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இப்போதைக்கு அவங்களால இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரவே முடியாது. ஸோ அவங்களால இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம், அவ்வளோதான். அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கலாம், மற்றபடி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு மனோஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரும் வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் அவரை யாரும் எதுவும் சொல்லலைனாலே போதும். மற்றபடி அவருடைய ஒய்ஃபையே அவர் என்ன பண்ணுவார், உள்ளே கோர்த்து விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகிக்கிடுவார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து எப்போவுமே வந்துட்டு எந்த பிரச்சனைகளையுமே தான் மேலே போட்டுக்கிறதோ, எல்லா பிரச்சனைகளையும் அவர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதோ பண்ணவே மாட்டார். எப்போவுமே எஸ்கேப் ஆகிறதுல மட்டும்தான் இருப்பாருங்க அவர். இது வந்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி தானாலும் ஹஸ்பண்டாக போயிட்டான் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களையுமே பொறுத்து போகிறாங்க, வேறு வழியே இல்லாமல். ஸோ ரோஹிணி இடத்துல யாராக இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனால் ரோஹிணி ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அதற்கு காரணம் வந்துட்டு விஜயா தான். விஜயா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பையனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மட்டும்தான் ரோஹிணியால் என்ன பண்ண முடியல, நம்ம மனோஜ்கிட்ட கோவப்படவும் முடியல. அவங்க டைரெக்டாக கோவப்பட்டாங்க அப்படின்னா அவரும் வந்துட்டு நீ என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி விஜயாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரோகிணி இந்த இடத்துல அவங்க அதாவது மனோஜ் விஷயத்தை பற்றி மட்டும் யோசிக்கும் போது ரோகிணி கொஞ்சம் பாவம் தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பப்போ இவங்க பேச்சை கேட்பார், திடீர்னு என்ன பண்ணிடுவார், அப்படியே டீலில் விட்டுட்டு அவங்க அம்மா பக்கம் ஓடிடுவார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு ரோகிணி எப்படியாவது என்ன பண்ணணும், அவரை வந்துட்டு தன் வசப்படுத்திக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்துட்டு மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கெல்லாம் வந்துட்டு மனோஜ் பிடி கொடுத்து மாற போகிறாரா, இல்லை இதற்கப்புறமும் இதே மாதிரியே சுற்றிட்டுருக்க போகிறாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம மீனாவுடைய தியாகி, அதாவது மீனா தியாகி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த சிந்தாமணி வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. சிந்தாமணி வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது விஷயங்களும் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ மீனா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவை கூட்டிகிட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது. அதாவது அந்த நடிகர் இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டிலேருந்து கால் வருது. கால் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெக்கரேஷனுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது, நம்மளையே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி தான். சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம், என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஆர்டருக்கு வந்துட்டு அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அப்போ யார் அங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம விஜயா வந்துட்டு போகும்போதே வந்துட்டு டென்ஷன் பண்ணி விட்றாங்க. அந்த டென்ஷன்லேயே தான் இவங்களும் போகிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா, நம்ம சிந்தாமணி வந்துடுறாங்க. சிந்தாமணி வந்து பயங்கரமான டென்ஷனை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு கண்ணு, நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனைக்குன்னு வரக்கூடாது. அப்படி வந்த அப்படின்னா நான் உன்னை வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன். நீ வந்துட்டு இப்போ இந்த ஆர்டரை என்கிட்டேருந்து வாங்கிட்டு நிம்மதியாக அந்த ஆர்டரை பண்ணிடலாம் நீ நினைக்கிற, நான் கண்டிப்பாக ஒன்றும் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நான் இந்த தொழிலில் என்ன பண்ணுவேன், வளர்ந்தே தீருவேன், என்னால் கண்டிப்பாக வளரவும் முடியும்,
உங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக என்கிட்ட அந்த கடுப்பெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, காட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நான் வளர்ந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்துவும் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் முன்னாடி நல்லா ஆலமரம் மாதிரி வளர்ந்தே காட்டுவோம், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. அப்போது இந்த இடத்துல சிந்தாமணிக்கு பயங்கரமான நோஸ்கட்டாக தான் இருக்குது இது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னை பக்கச்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக தொழில் பண்ணவே முடியாது, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது, அதாவது சிந்தாமணி தான் ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை எப்படி மீனா அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை தீர்க்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.